உங்ககிட்ட ஒரு பழமையான புதையல் வரைபடம் கிடைக்குதுன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த மேப் உங்கள ஒரு பெரிய தங்க புதையலுக்கு கொண்டு போகும்னு நீங்க முழுசா நம்புறீங்க. ம், கண்டிப்பா. ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பயணத்தை ஆரம்பிப்போம். ஆமா, பல காடுகள், மலைகள், தடைகளை எல்லாம் தாண்டி அந்த மேப் காட்டுற இடத்துக்கு போறீங்க. ஆனா அங்க போய் பார்த்தா எந்த தங்கமும் இல்ல. மாறாக ஒரு பெரிய சேற்றுக்குட்டை தான் இருக்கு. அப்போ இயற்கையாவே ஒரு பெரிய ஏமாற்றமும் கேள்வியும் வரும் இல்லையா? அதுதான், அந்த வரைபடம் ஆரம்பத்திலேயே மக்களை ஏமாத்துறதுக்காக தப்பா வரையப்பட்டதா, அல்லது பல 100 வருஷங்கள் கடந்து பல கைகள் மாறி உங்ககிட்ட வரும்போது நடுவுல வந்த யாரோ தங்களோட சுயநலத்துக்காக கோடுகளை மாத்தி வரைஞ்சிட்டாங்களா? நீங்க இந்த புதையல் வரைபட கதையை சொல்லும்போது எனக்கு மனித வரலாற்றுல எழுதப்பட்ட பல பழமையான நூல்களோட நிலைமைதான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஒரு வரலாற்று பதிவோ இல்ல சட்ட நூலோ அது எழுதப்பட்ட காலத்துல என்ன நோக்கத்துக்காக இருந்ததோ அதே தூய்மையோட தான் இப்ப இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் ரொம்ப அடிப்படையானது. அது ரொம்ப நியாயமான சந்தேகமும் கூட. இந்த ஒரு ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இன்னைக்கு விரிவான அலசல்ல நாம கையில எடுத்திருக்கிற தலைப்பு இந்திய வரலாற்றிலேயே மிக அதிகமா விவாதிக்கப்படுற, விமர்சிக்கப்படுற, ஏன் வெளிப்படையா எரிக்கப்பட்ட ஒரு நூலான மனுஸ்மிருதி. 1927ஆம் வருஷம் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் மனுஸ்மிருதிய தகனம் செஞ்ச நிகழ்வு வரலாற்றுல எவ்ளோ முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, அந்த அளவுக்கு அதில் இருக்கிற குறிப்பிட்ட சில ஸ்லோகங்கள், குறிப்பா சூத்திரர்களுக்கு எதிரான விதிகள் காலங்காலமா கடுமையான விமர்சனங்களை சந்திச்சுட்டு வருது. பாத்தீங்கன்னா, ஒரு சமூகத்தோட பெரும்பான்மை மக்களை ஒடுக்குறதுக்காகவே எழுதப்பட்ட ஒரு கொடூரமான சட்டம் அப்படிங்கிற பிம்பம் அந்த நூலோட மேல ரொம்ப அழுத்தமா பதிஞ்சிருக்கு. ஆனா இந்த தேடலுக்குள்ள நாம முழுசா நுழையறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். இந்த விவாதத்துல நாம எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையோ வலதுசாரி அல்லது இடதுசாரி சித்தாந்தத்தையும் ஆதரிக்க போறதில்ல. கண்டிப்பா எந்த பக்கமும் நம்ம சாய போறதில்ல. மூல சமஸ்கிருத நூல்கள் உண்மையில என்ன சொல்லுது, வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, இதோட தத்துவவார்த்த விளக்கங்கள் என்ன அப்படிங்கறத மட்டும்தான் முழுமையான நடுநிலையோட உண்மைகளின் அடிப்படையில உங்களுக்காக அலச போறோம். ஏன்னா நம்ம நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த விதிகள் உண்மையிலே மனிதர்களை பெறப்பால பிரிச்சு ஒடுக்குதா இல்ல அது ஒரு காலத்துல குணத்தின் அடிப்படையில அமைஞ்சதா அப்படிங்கறத தரவுகளை வச்சு ஆராயறது மட்டும்தான். சரி, முதல் விஷயத்திலிருந்தே ஆரம்பிப்போம். மனுஸ்மிருதி மேல வைக்கப்படுற மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்ன? ஒரு சாமானியரா பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு கடுமையா இருக்கு? நீங்க அந்த ஸ்லோகங்களை ஆங்கில மொழிபெயர்ப்புல படிச்சீங்கன்னா குற்றச்சாட்டுகள் எவ்வளவு தீவிரமானதுன்னு உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு, பிரம்மாவோட முகத்திலிருந்து பிராமணர்கள் பிறந்தாங்க, தோள்ல இருந்து க்ஷத்ரியர்கள், தொடையிலிருந்து வைசியர்கள், பாதத்திலிருந்து சூத்திரர்கள் பிறந்தாங்கன்னு சொல்ற அந்த ஸ்லோகம். ம். அது ரொம்ப பிரபலமா விமர்சிக்கப்படுற ஒண்ணாச்சு. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சூத்ரர்களுக்கு வைக்கிற பேரே இகழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் மேல அவங்கள அடிமை வேலை செய்ய கட்டாயப்படுத்தலாம், சொத்து சேர்க்க கூடாது, கல்வி கற்பிக்க கூடாது. ஒரு நிமிஷம். இத கேட்கும்போதே இது ஒரு மிக கொடூரமான ஒடுக்குமுறை சட்டம் மாதிரி தானே தெரியுது. ஒரு மனுஷனுக்கு கல்வி கற்க உரிமை இல்ல, அவன் பேரு இகழ்ச்சியா இருக்கணும்னு ஒரு நூல் சொல்லுதுன்னா, இதை எப்படி நாம வேற கோணத்துல புரிஞ்சுக்கிறது? எனக்கு நிஜமா இது புரியல. இங்கடா நாம கவனிக்க தவறுற, ஆனா கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இருக்கு. இன்னைக்கு நாம விவாதிக்கிற மனுஸ்மிருதியோட பல ஸ்லோகங்கள் 18ஆம் நூற்றாண்டுல வில்லியம் ஜோன்ஸ் மாதிரியான மேற்கத்தியர்களால ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டவை. பிரிட்டிஷ் காலத்துல நடந்ததா? ஆமா, அந்த காலகட்டத்துல கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை முழுசா ஆக்கிரமிச்சிட்டு இருந்த நேரம். அவங்களுக்கு இந்திய சட்டங்களை புரிஞ்சுக்க ஒரு கோட் ஆஃப் லா தேவைப்பட்டுச்சு. அவங்க இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை மொழிபெயர்க்கும் போது பல வார்த்தைகளோட ஆழமான ஆன்மீக அர்த்தத்தை புரிஞ்சுக்கல. ஓ, அவங்களோட புரிதல்ல தப்பு நடந்திருக்குன்னு சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, தங்களுக்கே உரித்தான மேற்கத்திய சமூக அமைப்பையும் விக்டோரியன் காலத்து மனநிலையையும் இதுக்குள்ள புகுத்திட்டாங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம். அதாவது மொழிபெயர்ப்புல பெரிய தவறுகள் நடந்திருக்குங்கிறீங்க. அப்படி எந்த வார்த்தைகள் தப்பா புரிஞ்சுக்கப்பட்டுச்சு? உதாரணமா தாசியம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையை எடுத்துப்போம். இத மொழிபெயர்ப்பாளர்கள் ஸ்லேவரி, அதாவது ஐரோப்பாலயும் அமெரிக்காலயும் இருந்த கொடூரமான அடிமைத்தனம் அப்படின்னு மிகைப்படுத்தி மொழிபெயர்த்துட்டாங்க. அப்போ தாசியம்னா அடிமைத்தனம் இல்லையா? இல்லவே இல்ல. சனாதன தர்மத்தின்படி தாசியம் அப்படிங்கிறது சேவை அல்லது பக்தியை குறிக்கிறது. இன்னைக்கும் கூட பல பேரு ராமதாசன், நாராயணதாசன் பேர் வைக்கிறாங்க இல்லையா? அது நான் இறைவனோட அடிமை, அவர் என்ன விக்கலாம் வாங்கலாம் அப்படிங்கிற மேற்கத்திய பொருள்ல இல்ல. ஆமா ஆமா, அது நான் ஒரு சேவகன், ஒரு பக்தன் அப்படிங்கிற அர்த்தத்துல தானே வைப்பாங்க. கரெக்ட்.
மனுஸ்மிருதியே 4ஆம் அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா, தன்னிக்கிட்ட வேலை செய்யறவங்க கூட ஒருபோதும் வாக்குவாதம் செய்யக்கூடாதுன்னும், அவங்கள குடும்ப உறுப்பினராவே மதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஸ்லேவரி அப்படிங்கிற மேல்கத்திய கோட்பாட்டுக்கு முழுசா முரணானது இல்லையா? ஆமா. ஏன்னா மேற்கத்திய அடிமை முறையில அவங்கள மிருகங்களை விட கேவலமா தானே நடத்துனாங்க. அதை எப்படி நம்ம இந்திய சூழலோட பொருத்த முடியும்? மொழிபெயர்ப்பு எவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்துதுன்னு இப்ப புரியுது. அதுதான் உண்மை. சரி. அடுத்து அந்த முகம் பாதம் ஒப்பீட்டுக்கு வருவோம். பிரம்மாவத பாதத்துல இருந்து சூத்திரர்கள் பிறந்தாங்க அப்படிங்கிறது அவங்கள தாழ்வானவங்கன்னு சொல்றதுக்காக எழுதப்பட்டது தானே? மூல ஸ்லோகத்தை நாம ரொம்ப கூர்ந்து கவனிச்சா, அதுல உயர்ந்தவர், தாழ்ந்தவர் அப்படிங்கிற வார்த்தைகளே கிடையாது. குப்தி அர்த்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. குப்தி அர்த்தம்னா என்ன அர்த்தம்? அதாவது சமுதாயத்தை காக்கறதுக்காகவும் தனித்தனி வேலைகளை பகிர்ந்தளிக்கிறதுக்காகவுமே, சிம்பிளா சொல்லணும்னா டிவிஷன் ஆஃப் லேபர், அதுக்காகவே இந்த 4 பிரிவுகளும் உருவாக்கப்பட்டுச்சுன்னு மூல நூல் சொல்லுது. அப்போ உயர்வு தாழ்வு அதுல இல்லையா? சரி, அந்த பேரிடு முறை பத்தி கேட்டேனே, இகழ்ச்சியான பேர் வைக்கணும்னு. அந்த ஜுகுப்சிதம் அப்படிங்கிற வார்த்தைய ஆங்கிலேயர்கள் டெஸ்பிகபிள், அதாவது இகழ்ச்சியான பேர்னு மொழிபெயர்த்தாங்க. ஆனா மேதாதிதி மாதிரி 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழங்கால இந்திய உரையாசிரியர்கள் இதுக்கு என்ன விளக்கம் தராங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க? அந்த பேர் ஆணவத்தை தூண்டாத ஒரு பணிவான பேரா இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது ஹம்பிள் அல்லது மாடஸ்டி. சக்கரவர்த்தின்னு பேர் வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஆணவமா திரியறத தடுத்து ஒரு பணிவானவன்னு பொருள்படுற மாதிரி பேர் வைக்க சொல்லுது. ஓஹோ, பணிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இகழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா கல்வி மறுக்கப்பட்டதுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கே, அதை எப்படி விளக்குவீங்க? கல்வி மறுப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொதுமைப்படுத்தல். மூல நூல்களின்படி பாத்தீங்கன்னா, வேத சடங்குகளையும் யாகங்களையும் செய்யறதுக்கான பயிற்சி தான் சிலருக்கு மறுக்கப்பட்டுச்சே தவிர, லௌகிக வாழ்வியல் கல்வி யாருக்கும் மறுக்கப்படல. உலக அறிவு யாருக்கும் மறுக்கப்படலன்னு சொல்றீங்க. ஆமா, இந்திய வரலாற்றை எடுத்துக்கிட்டோம்னா, மாபெரும் இதிகாசமான மகாபாரதத்தை எழுதின வியாசரோ, ராமாயணத்தை எழுதின வால்மீகியோ பிறப்பால பிராமணர்கள் கிடையாது. இத நாம நினைவுல வச்சுக்கணும். ஆமா, அது உண்மையான ஒரு பாயிண்ட். அவங்களுக்கு எப்படி இவ்ளோ பெரிய இலக்கியங்களை படைக்கிற அறிவு கிடைச்சுது? கல்வி முழுசா மறுக்கப்பட்டிருந்தா இது சாத்தியமா? நீங்க சொல்லத பார்க்கும்போது இது பிறப்பால தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு இல்லையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு மனுஷனோட வர்ணத்தை அவனோட பிறப்பு தீர்மானிக்கலையா? இது ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. மனுஸ்மிருதி 2.157 ஆஃப் தி ஸ்லோகம் என்ன சொல்லுது தெரியுமா? ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹ. அப்படின்னா அதாவது பிறக்கும்போது ஒவ்வொரு மனுஷனும் விலங்குகளைப் போன்ற எந்த விதமான பக்குவமும் இல்லாத சூத்ர நிலையில தான் பிறக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுக்கப்படுற கல்வியும் அவன் வளர்த்துக்கிற ஒழுக்கமுமே அவனை இருபிறப்பாளன், அதாவது த்விஜா அப்படிங்கிற உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது. இங்குதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இதனை எப்படி புரிஞ்சுக்கலாமா? நீங்க சொல்றத கேட்கும்போது இது ஒரு பல்கலைக்கழகத்துல தர்ற கிரேடிங் சிஸ்டம் மாதிரி தோணுது. எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு மாணவன் எப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து வந்தாலும் அவன் கிளாஸ்ல நல்லா படிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆனா அவனுக்கு ஏ கிரேடு. அவன் சரியா படிக்காம ஒழுக்கம் இல்லாம இருந்தா அவனுக்கு டி கிரேடு. அந்த ஏ கிரேடு டி கிரேடு அப்படிங்கிறது பிறப்பால வர்றதில்ல, அவனோட செயல்பாட்டால வர்றது. அப்படிதானே? அட, அருமையான ஒரு ஒப்புமை. அது மட்டும் இல்ல, ஒரு தடவை ஏ கிரேட் வாங்கிட்டா வாழ்நாள் முழுசும் அந்த சலுகை கிடையாது. ஒரு பிராமணன் கல்வி கற்காமலும் தர்மநெறி தவறியும் ஒழுக்கமில்லாமலும் வாழ்ந்தா அவன் தன் வாழ்நாளியே சூத்திரனா கருதப்படுவான்னு 2.168 அப்புறம் 4.245 ஸ்லோகங்கள் ரொம்ப கடுமையா எச்சரிக்குது. ஓ, பதவி ஏற்கம் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா. அதே சமயம் பிறப்பால அல்லது ஆரம்ப நிலையில சூத்திரனா இருக்கிற ஒருத்தன் தன் அறிவாலும் தார்மீகத்தாலும் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும்னு 10.65 ஸ்லோகம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்படியானால் அந்த காலத்துல பிராமணர்கள் சமுதாயத்தோட உச்சியில இருந்தாங்க, சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படிங்கிற கருத்து எப்படி உருவாச்சு? அவங்களுக்கான விதிகள் என்னவா இருந்துச்சு? உண்மைய சொல்லணும்னா, ஒரு உண்மையான பிராமணன் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு மனுஸ்மிருதியில ரொம்ப கடினமான விதிகள் இருந்துச்சு. அவ எந்த சொத்தையும் சேர்த்து வைக்க கூடாதுன்னு 4.11 ஸ்லோகம் சொல்லுது. சொத்து சேர்க்க கூடாதா? ஆமா, தனக்கு கிடைக்கிற புகழ கண்டு அவன் விஷத்தை போல பயப்படணும்னும் அவமானத்தை அமுத மாதிரி ஏத்துக்கணும்னும் 2.162 சொல்லுது. சமுதாயத்துல அவனுக்கு பணம் சேர்க்கிற அதிகாரமே கொடுக்கப்படல. இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது யாருக்கு சமுதாயத்துல மரியாதையும் அறிவாற்றலும் இருக்கோ அவங்களுக்கு பொருளாதார அதிகாரமோ செல்வமோ இருக்கக்கூடாது. பணமோ அதிகாரமோ உள்ளவங்க கிட்ட அறிவு வழிகாட்டுதலும் இருக்கக்கூடாது. கரெக்ட். அதிகாரமும் அறிவும் ஒரே இடத்துல குவிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மாதிரி இது தெரியுதே. சரியா புடிச்சிங்க. இது ஒரு மிகச்சிறந்த சோஷியல் என்ஜினியரிங்.
ஆனா இத தீர்மானிக்க அந்த உளவியல் அளவுகோல் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அந்த அளவுகோல் என்னவா இருந்துச்சு? மனுஸ்மிருதியோட 12ஆம் அத்தியாயமும் பகவத்கீதையோட 4.13வது ஸ்லோகமும் முக்குணங்கள் பத்தி பேசுது. அதாவது 3 குணாஸ். அந்த முக்குணங்கள் என்னென்ன? அவை எப்படி மனிதர்களை பிரிக்குது? சத்வம், ரஜஸ், தமஸ் இது மூணும் தான் அந்த முக்குணங்கள். அமைதி, அறிவு, தியாகம் நிறைந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிற ஒருத்த பிராமணன். ஆசை, அதிகாரம், ஆளுமை, செயல்வேகம் கொண்ட ரஜோகுணம் உள்ளவன் க்ஷத்ரியன் அல்லது வைஷ்யன். அப்ப தமஸ்? அறியாமை, சோம்பேறித்தனம், மந்தநிலை கொண்ட தமோகுணம் நிறைந்தவன் சூத்ரன். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இந்த 3 குணங்களுமே இருக்கும். ஆனா எந்த குணம் அதிகமா ஆதிக்கம் செலுத்துதோ அதுவே அவனது வர்ணத்தை தீர்மானிக்குது. எனக்கு இந்த குணங்களோட விளக்கம் தெளிவா புரியுது. ஆனா நான் இதை கொஞ்சம் கடுமையாவே கேட்கிறேன். கேளுங்க. ஒருத்தன் ஏன் தமோ குணத்தோட கஷ்டப்படுற சூழ்நிலையில பிறக்கறான்? அவனுக்கு மட்டும் ஏன் கடினமான உழைப்பு விதிக்கப்படுது? இதுக்கு கர்மா தான் காரணம். அதாவது அவனோட முற்பிறவி பாவங்கள் தான் காரணம்னு சொல்றது ஒடுக்கப்பட்ட மக்களை கேள்வி கேட்க விடாம தடுக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த கருவி இல்லையா? வழியில இருக்கிறவங்க கிட்ட உன் வழிக்கு நீதான் காரணம்னு சொல்றது ஒரு அதிகார வர்க்கத்தோட தந்திரமா எனக்கு தோணுதே. இதை எப்படி நாம பாக்குறது? நீங்க எழுப்புற இந்த கேள்வி மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு நாம வாழ்ற நவீன சமூக அரசியல் கோணத்துல இத பார்த்தா இது ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் அப்படியே அடக்கி வைக்கிற ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி தான் தோணும். இத நான் கொஞ்சம் கூட மறுக்கல. பின்ன இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தைய அந்த மக்களோட ஒட்டுமொத்த பிரபஞ்ச பார்வையே வேறா இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன பிரபஞ்ச பார்வை? அந்த காலகட்டத்துல வாழ்க்கை அப்படிங்கறத ஒரு பிறப்போட முடிஞ்சிடுற விஷயமா அவங்க பார்க்கல. அது ஒரு நீண்ட ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன், அதாவது ஒரு ஆன்மீக பரிணாம வளர்ச்சி. இப்போ ஒரு நோயாளி தன் நோயை குணப்படுத்திக்க கசப்பான மருந்து குடிக்கிறான் இல்லையா? ஆமா. அந்த மருந்து அவனுக்கு தற்காலிகமான கஷ்டத்தை கொடுத்தாலும் அவனோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கான வழி அதுதானே. அதுபோல முற்பிறவி கர்மாவை தீர்க்க ஆன்மா எடுத்துக்கிற ஒரு பயிற்சியாவே அவங்க வாழ்வின் கஷ்டங்களை பார்த்தாங்க. ஓ, ஒரு ட்ரெய்னிங் மாதிரி பார்த்திருக்காங்க. ஆமா, இது யாரையும் ஒடுக்கிறதுக்காக உருவாக்கப்படவில்லை. காஸ்மிக் ஜஸ்டிஸ், அதாவது பிரபஞ்ச நீதியை விளக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்மீக தத்துவம். இப்பிறவில தன் கடமையா சரிவரச் செய்யற எந்த ஒருத்தனும் கர்மாவை தீர்த்து அடுத்த நிலையில உயர்வடைவாண்டு சாந்தோக்கிய உபநிடதமும் மனுஸ்மிருதியும் சொல்லுது. சரி, நீங்க சொல்றத நான் ஒரு வாதத்துக்காக ஏத்துக்கிறேன். ஆரம்பத்துல இது குணத்தின் அடிப்படையில் அமைஞ்ச ஒரு தத்துவமா ஆன்மீக வழிகாட்டியாவே இருந்துச்சுன்னு வச்சுப்போம். ஆனா நடைமுறையில வரலாற்று பக்கங்களை நம்ம பார்க்கறது மிக கொடூரமான சாதிய கொடுமைகளாச்சே. பல 100 வருஷங்களா மனிதர்கள் பிறப்பால பிரிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத வரலாற்று பதிவுகள் காட்டுது. அந்த தத்துவம் எப்படி இந்த அளவுக்கு சீரழிஞ்சது? அது ஒரு மிக நீண்ட இருந்த வரலாறு. அதான் நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அதாவது இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மாதிரி இருந்திருக்கு. யாரு வேணாலும் தங்க திறமையால முன்னுக்கு வரலாம். ஆனா காலப்போக்கில் அந்த சாஃப்ட்வேர்ல அதிகாரம் கிடைச்ச சில பேரு தங்களோட சுயநலத்துக்காக அதை ஹேக் செஞ்சு அதோட கோடுகளை மாத்தி எழுதிட்டாங்க. சரியா சொன்னீங்க. என் பையன்தான் அடுத்த அட்மின் அப்படின்னு திவ்ய மாத்திட்டாங்க. கடைசியில் ஒரு வெளிநாட்டு கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ்காரங்க அந்த ஹேக் செய்யப்பட்ட வெர்ஷனை பார்த்து ஓ இதுதான் உண்மையான சாஃப்ட்வேர்னு நினைச்சு அதை அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. அப்படிதானே? இந்த ஒப்புமை மிகச்சரியா பொருந்துது. வரலாற்றுல நடந்தது அச்சு பிசகாம இதுதான். அந்த ஹேக்கிங் எப்படி நடந்துச்சு தெரியுமா? தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளையும் சமுதாய மரியாதையும் அனுபவிச்சு பழகிய சில பிராமணர்கள் காலப்போக்குல தங்களுக்கு அந்த தார்மீக குணமோ அறிவோ இல்லாவிட்டாலும் அதிகாரத்தை தக்க வச்சுக்க நினைச்சாங்க. சுயநலம். ஆமாம், நாம் பிராமணன், அதனால என் மகனும் பிறப்பால பிராமணன்தான்னு அந்த பிறப்புவாதத்தை, அதாவது சாதி அமைப்பை கட்டாயப்படுத்தி திணிச்சாங்க. ஆனா அந்த பிறப்புவாதத்தை நியாயப்படுத்த அவங்க எப்படி மனுஸ்மிருதியை பயன்படுத்தினாங்க? அதுலதான் குணத்தின் அடிப்படையிலன்னு ரொம்ப தெளிவா இருக்கே. அங்கதான் இடைச்செருகல்கள், அதாவது இன்டர்புலேஷன்ஸ் நடந்துச்சு. இடைச்செருகல்னா நூலுக்குள்ள பல போலி ஸ்லோகங்களை செருகிறதா? ஆமாம். நவீன வரலாற்று மற்றும் மொழியியல் ஆய்வாளர்கள் சமஸ்கிருத இலக்கணம் மற்றும் நடைய வச்சு ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மூல மனுஸ்மிருதியில ஆரம்ப காலத்துல வெறும் 630 அதிகபட்சம் 12,000 ஸ்லோகங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற புத்தகத்துல 2685 ஸ்லோகங்கள் இருக்கு. என்னது? அப்படியானால் பாதிக்கு பாதி புத்தகம் பிற்காலத்துல யாரோ எழுதின போலி ஸ்லோகங்களா? இதை எப்படி ஆய்வாளர்கள் அவ்வளவு உறுதியா சொல்றாங்க? லிங்குவிஸ்ட்ஸ் இத பல கோணங்கள்ல நிரூபிக்கிறாங்க.
ஒரு அத்தியாயத்துல பயன்படுத்தப்பட்ட சமஸ்கிருத நடைக்கும் அடுத்த அத்தியாயத்தோட நடைக்கும் பல நூற்றாண்டுகள் வித்தியாசம் இருக்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. அது மட்டுமல்லாம ஒரே அத்தியாயத்துக்குள்ளேயே கடுமையான முரண்பாடுகள் இருக்கு. என்ன மாதிரி முரண்பாடுகள்? ஒரு ஸ்லோகம் எல்லோரையும் மதிக்கணும்னு சொல்லும். ஆனா ரெண்டு பக்கம் தள்ளி இன்னொரு ஸ்லோகம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை கொடூரமா தண்டிக்க சொல்லும். அதாவது பிற்காலத்துல வாழ்ந்த சுயநலவாதிகள் தங்களோட ஆதிக்கத்தை நியாயப்படுத்த பல கடுமையான பாகுபாட்டு விதிகளை தாங்களாவே எழுதி மூல நூலுக்குள்ள நுழைச்சிட்டாங்க. ஆக இதன் முழு அர்த்தம் என்னன்னா இது ஒரு மிகப்பெரிய மோசடி. சரி, இதுல ஆங்கிலேயர்கள் இந்த அமைப்பை லாக் செஞ்சதா நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அது எப்போ எப்படி நடந்துச்சு? 1871ஆம் வருஷம் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம், ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்புமுனை. ஆங்கிலேயர்களுக்கு நிர்வாகம் செய்யவும் வரி வசூலிக்கவும் ரொம்ப துல்லியமான பிரிவுகள் தேவைப்பட்டுச்சு. ஆ, இன்னைக்கு ஒருத்தன் சூத்திரனா இருந்து நாளைக்கு அவன் படிச்சு பிராமணனா மாறினா அதை எப்படி பதிவேட்ல நிர்வகிக்கிறதுன்னு அவங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அதனால அது வரைக்கும் ஓரளவுக்கு நெகிழ்வா ஃப்ளூயிடா இருந்த இந்த அமைப்பை தங்களோட நிர்வாக வசதிக்காக நிரந்தரமான சாதியா மாத்தி பூட்டு போட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஹேக் செய்யப்பட்ட சாஃப்ட்வேரை அவங்க நிரந்தரமாக்கிட்டாங்க. சரி, இந்த வரலாற்று அநீதியை அக்கால இந்தியர்கள் அப்படியே ஏத்துக்கிட்டாங்களா? யாரும் இதை எடுக்கவே இல்லையா? நிச்சயமா எதிர்த்தாங்க. இந்த அநீதிக்கு எதிராகத்தான் இந்தியாவோட பல பகுதிகள்ல பக்தி இயக்கம் அப்படிங்கிற மாபெரும் புரட்சி வெடிச்சது. ஓ, பக்தி இயக்கமா? ஆமா, இராமானுஜர், ஆழ்வாள்கள், நாயன்மார்கள், பசவண்ணர் மாதிரி பல பேரு இந்த சீர்கேட்டிற்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. சாதி குலம் பிறப்பற்று அப்படின்னு பாடினாங்க. இறைவனோட சந்நிதியில அனைவரும் சமம் அப்படிங்கிறத மீண்டும் நிலைநாட்ட போராடினாங்க. மூல தத்துவத்தோட தூய்மையையும் மனித சுயநலத்தால ஏற்பட்ட வரலாற்று அநீதியையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பக்தி இயக்கமே ஒரு பெரிய சாட்சி. எனக்கு இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு மிகச்சிறந்த தத்துவார்த்த கட்டமைப்பு காலப்போக்குல மனிதர்களோட பேராசையாலும் சுயநலத்தாலும் எப்படி சீரழிக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி தொக்கி நிக்குது. சொல்லுங்க. அந்த பிரபஞ்ச உடலோட உருவகம், பிரம்மாவோட முகம் உயர்ந்தது, பாதம் தாழ்ந்தது அப்படிங்கிற அந்த பிம்பம், இதை எப்படி உடைக்கிறது? எந்த ஒரு பிரம்மாண்டமான கட்டடமோ எவ்வளோ அழகா இருந்தாலும் அதுக்கு வலுவான அடித்தளம் இல்லாம நிக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்க பாதத்தை தாழ்வா கேவலமா கருதுற எண்ணம் எப்படி ஏன் வந்துச்சு? இத ஒரு பரந்த தத்துவார்த்த கோணத்துல நாம இணைச்சு பார்க்கணும். ரிக்வேதத்தோட புருஷ சூக்தம் சமுதாயத்தை ஒரு தனி மனுஷனா பார்க்கல, அத ஒரு கூட்டு உடலா, அனாட்டமி ஆஃப் சொசைட்டியா பாக்குது. இறைவனோட திருமேனில உயர்ந்த பகுதி தாழ்ந்த பகுதின்னு பிரிக்கிறதே ஒரு அடிப்படையான அறியாமை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம ஒரு கோவிலுக்கு போனா இறைவனோட முகத்தையோ தோடையோ கட்டிப்பிடிச்சு வணங்குறதில்ல. நாம இறைவனோட திருவடிகளைத்தான், அதாவது பாதங்களைத்தான் சரணடைகிறோம் இல்லையா? ஆமா, நாம திருவடி சரணம்னு தானே சொல்றோம். யாருடைய கால்லையாவது விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது கூட நாம பாதத்தை தானே தொட்டு வணங்குறோம். அதேதான். பாதம் அப்படிங்கிறது ஒருபோதும் தாழ்வானது கிடையாது. அத சமுதாயத்தை தாங்கி நிக்கிற தர்மத்தோட அஸ்திவாரம். எப்படி மூளை சிந்திக்குதோ, கை வேலை செய்யுதோ, அப்படி பாதம் ஒட்டுமொத்த உடலையும் சுமக்குது. ரொம்ப சரியான பார்வை. பகவத்கீதா 5.18 ஸ்லோகம் மிக தெளிவா சொல்லுது. அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கிற ஆன்மா ஒண்ணுதான்னு. ஒரு பிராமணனுக்குள்ளும் ஒரு சூத்ரனுக்குள்ளும், ஏன் ஒரு விலங்குக்குள்ளும் இருக்கிற ஆன்மா ஒன்னேதான். ஆன்மாவுல உயர்வு தாழ்வு கிடையாது. உடலோட உறுப்புகளுக்குள்ள எப்படி ஏற்றத்தாழ்வு இல்லையோ, சமுதாயத்தோட உழைப்பு பிரிவினையிலையும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அது ஒரு கூட்ட இயக்கம் அப்படிங்கிறது தான் உண்மையான கலப்படமற்ற ஆன்மீக பார்வை. ரொம்ப மிக ஆழமான, அதே சமயம் பல உண்மைகளை உடைக்கிற விரிவான விளக்கங்கள். இதை கேட்குற உங்களுக்கு இப்போ இந்த நூலோட பின்னணி குறிச்ச ஒரு முழுமையான சித்திரம் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம்? மனுஸ்மிருதி அப்படிங்கிற நூல் அதோட தொடக்கத்துல மனித மனதோட குணங்கள் மற்றும் கர்ம வினைகள் அடிப்படையாக கொண்ட ஒரு ஆன்மீக உளவியல் வழிகாட்டியாவே இருந்திருக்கு. ஆனா காலப்போக்குல அதிகார ஆசை, மனிதர்களோட சுயநலம், ஆயிரக்கணக்கான இடைச்செருகுகள், அப்புறம் காலனி ஆதிக்க அரசியலால அது எப்படி ஒரு இறுகிய ஒடுக்குமுறை சாதி அமைப்பா திரித்து மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தரவுகளோட பார்த்தோம். நீங்க சொன்னது போல எந்த ஒரு பழமையான விஷயத்தையும் அணுகும்போது அதுல இருக்கிற உண்மையான தத்துவத்துக்கும் காலப்போக்குல மனிதர்களால சிதைக்கப்பட்ட வரலாற்று நடைமுறைக்கும் உள்ள வித்தியாசத்தை பகுத்தாய்ந்து உணர்றதுதான் உண்மையான அறிவு. அருமை.
இந்த விரிவான தேடலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களை ஆழமா சிந்திக்க தூண்டுற வகையில நான் விட்டு சொல்றேன். கண்டிப்பா. வரலாற்றோட ஒரு கட்டத்துல மனிதர்களோட சுயநலத்தாலும் அதிகார பேராசையாலும் மனுஸ்மிருதி மாதிரியான ஒரு ஆன்மீக நூல்லையே பாதிக்கு பாதி இடைச்செருகல்களை செஞ்சு ஒட்டுமொத்த சமுதாயத்தோட விதிகளையும் தங்களுக்கு சாதகமா மாத்த முடிஞ்சுதுன்னா, இன்னைக்கு நாம முழுமையா நம்பிக்கிட்டு இருக்கிற, கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்ற நம்முடைய நவீன காலத்து சமூக விதிகளும் சட்டங்களும் கூட எந்த அளவுக்கு சில கார்ப்பரேட் நிறுவனங்களாலோ அல்லது அரசியல் லாபிகளாலோ அவங்களோட சுயநலத்துக்காக திருத்தப்பட்டிருக்கும். ரொம்ப ஆழமான கேள்வி. எது உண்மையிலே மக்களுக்கான சட்டம், எது காலப்போக்கில் நம்மை ஆள்றதுக்காக செருகப்பட்ட சட்டம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த தேடல்ல மனுஸ்மிருதியில பெண்களுக்கு எதிரான விதிகள்னு கூறப்படுற குற்றச்சாட்டுகள் குறிச்ச ஆழமான விவாதத்தோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உண்மையை நோக்கிய உங்களுடைய தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும்.